ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரி ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். இதை சாப்பிடும்போது ஒரு கேரட் அல்வா சாப்பிட்ட ஃபீலும் கிடைக்கும், சேமியா கேசரி சாப்பிட்ட ஃபீலும் கிடைக்கும், அதே சமயம் பால்கோவா சாப்பிட்ட ஒரு ஃபீலும் கிடைக்குங்க. மூணையும் சேர்த்து 3-in-1 ஸ்வீட்டை நம்ம செஞ்சுருக்கிறோம். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தாங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கோயா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால், அரை கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பால் பவுடர் அந்த பால் நெய்யோடு நல்லா ஒன்று சேர்ந்து ஃபஸ்ட்டு ஒரு க்ரீமியான டெக்ஸ்சருக்கு வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கண்டினியூவாக குக் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், அது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து பேனில் ஒட்டாமல் நல்லா திக்காகி வந்திருக்கு. இது நல்லா உதிரியாக வரணும். அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. நல்லா உதிரியாக வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உதிர்ந்து வரணும். அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுடுங்க. இது நல்லா ஆறட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் வேறு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டி சேமியாவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வறுக்காத சேமியா தாங்க சேர்த்துருக்குறேன். அதனால் இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வறுத்த சேமியா சேர்க்குறீங்க அப்படின்னாலும் ஒரு டைம் நெய்யில் சேர்த்துட்டு வறுத்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சேமியா நல்லா வறுபட்டுருச்சு. ஒன்று போல் வறுபட்டு செவந்து வந்திருக்கு. பாருங்கள், கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லாமே ஒன்று போல் ஒரே மாதிரி நமக்கு வறுபட்டு வரும். இப்போ இதையும் அப்படியே ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க, இருக்கட்டும். இப்போது அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் 1 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த கேரட்டில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு கேரட் நல்லா வெந்து சாஃப்டாகணும். அது வரைக்கும் இதை நல்லா வேக விடுங்க. இது வேகட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கோயா பாருங்கள் நல்லா ஆறி வந்திருக்கு. ஆறினதுக்கப்புறமா கை வச்சு நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விடுங்க. உதிர்த்து விடும்போது நல்லா உதிரியாக வரும் நமக்கு. பாருங்கள், கையில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. பாருங்கள், நல்லா உதிரியாக வந்திருக்கு. இந்தளவுக்கு நல்லா உதிர்த்து எடுத்துருங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். கேரட்டும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. வெந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்குன்னு. இந்தளவுக்கு முழுமையாக வெந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கக்கூடிய சேமியாவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. திரும்பவும் இதை நம்ம வறுக்கலாம் போகிறதில்ல. அந்த சேமியாவும் கேரட்டும் நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் சேமியா 1 கப் கேரட் எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு 2.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. இது நல்லா வெந்து வரட்டும். அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்தளவுக்கு முழுமையாக வேகணுங்க. கொஞ்சம் கூட குழையவும் இல்லை, வேகாமலும் இல்லை. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு திரும்பவும் இதை நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ண அது நல்லா இலகி வருங்க. இலகி வந்துட்டு திரும்பவும் அந்த கேரட்டும் சேமியாவும் அந்த சர்க்கரை பாக நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா திக்காகி வரும். அது வரைக்கும் இதை திரும்பவும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிருச்சு. இது வெந்து திக்காகணும். அது வரைக்கும் அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு அடியில் பிடிக்காமல் நல்லா வெந்து வரும். இது வெந்துட்டு இருக்கும்போதே இதில் கலருக்காக கொஞ்சமான ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது முழுக்க ஆப்ஷனல் தான். நான் வீடியோக்காக சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு வேக விடுங்க. நல்லா வெந்து திக்காகி வரட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. பாருங்கள், முன்னே இருந்ததை விட சேமியா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்தளவுக்கு கெட்டியாகி வந்தால் போதுங்க. ஆறும்போது இன்னும் கெட்டியாகும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கோயாவை சேர்த்துருங்க. வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. கோயா சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம குக் பண்ண வேண்டாங்க. இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டாலே போதும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். ஆறும்போது இன்னும் நமக்கு நல்லா திக்காகி உதிரியாக ஆரம்பிக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் கொஞ்சமாக முந்திரியை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க.
கூடவே கொஞ்சமாக பாதாமையும் அதே மாதிரியே க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொன்னேராகிற அளவுக்கு வறுத்து விட்டுருங்க. நம்ம கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி நொறுக்கிட்டு சேர்க்கும்போது நம்ம சாப்பிட்ற எல்லா வாயிலையும் இது கடிப்படும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே ஸ்வீட்டோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நட்ஸ் பொரிக்கிற அந்த கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு. இன்னும் இதை ஆறும்போது நல்லா உதிரி உதிரியாகவே வந்துடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.